ஒரு வழியா பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சாச்சு. சிங்குக்குள்ள பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா காலையில நமக்கு ஒரு வேலை பண்ண முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதே இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. அப்படியே போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலாம். வெளியே போயிட்டு வந்தது என்ன வெக்கையா இருக்கு. நைட்டு 1 மணி வரைக்கும் வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கோம். வெளியே பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. ஒரு லைட்டு கிடையாது, ஒரு ஆட்கள் கிடையாது. இல்லைன்னா நம்ம ஊர் இப்படியா இருக்கும். எப்பவுமே யாராவது எங்கனையாவது வெளியில் படுத்திருப்பாவ. இன்னைக்கு யாருமே இல்லை. ஒரே மாதிரி ஒரு மயான அமைதியாக தான் இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஆனால் லைட்டாக மழை வரால இருக்கு. சரி, நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கையை காலெல்லாம் கழுவிட்டு படுத்து உறங்குவோம். இது எப்படி கீழே விழுந்துச்சு? மேலே தானே வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி அத்தை அந்த டேபிள் மேலே தான் வச்சுட்டு போனாங்க. அங்கே தான் இருந்துச்சு. நான் அதை தொடக்கூட இல்லையே. ஒருவேளை காற்றுல விழுந்திருக்குமோ? காற்றுல விழுந்துக்கு காற்று அடிக்கணும். காற்றும் அடிக்கல, ஃபேனும் ஆனா இல்லை. அப்புறம் இந்த சொம்பு எப்படி கீழே விழுந்திருக்கோம்? எங்க 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 கரண்ட் போயிட்டுங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் கிச்சன் நினைக்கேன். கொஞ்சம் இங்கே வாங்கல. ஜனனி, அங்கே தானே மொபைல் இருக்கு, எடுத்து ஆன் பண்ணு டார்ச். எங்க மொபைல் என் கையில இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க. சரி, நான் என்ன வாரேன். வா, இவ்வளோதான். இதுக்கு போய் பயந்துட்டு டைனிங் டேபிள் மேலே தானே வச்சிருந்தேன் மொபைல் ஃபோனு. அதை எடுத்து ஆன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? இல்லைங்க, திடீர்னு நான் கிச்சன்ல நின்று டக்குன்னு கரண்ட் போயிடுச்சா, அதான் நல்லா பயந்துட்டேன். சரி, பயப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. இங்கே பாரு, நான் டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீ இதில் பயப்படாது. இப்போ கரண்ட் வந்துடும். சரிங்க. இதுக்கு போய் யாராச்சும் பயப்படுவாங்களா ஜனனி? அது ஒன்றும் இல்லை. நம்ம வேற லேட் நைட்டு வெளியே போயிட்டு வந்தோமா. நான் கிச்சன்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. திடீர்னு பார்த்தா அதில் ஒரு டேபிள் போட்டிருந்தோம்ல, அதில் அத்தை 2-3 பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் ஒரு பாத்திரம் திடீர்னு கீழே விழுந்துட்டு நல்லா பயந்துட்டேன். அது எப்படி அங்கே வச்சிருந்த பாத்திரம் கீழே விழுவும்? எனக்கு தெரியலைங்க. திடீர்னு அது கீழே விழுந்துச்சா, நான் பயந்துட்டு திரும்பி பார்த்தேன். டக்குன்னு கரண்ட் போயிட்டு டக்குன்னு யாரோ என் பக்கத்தில் நின்ன மாதிரியே இருந்துச்சுங்க. அதனால தான் நான் பயந்து கத்திட்டேன். அங்கிருந்து நகரவே இல்லை. அது ஒன்றும் இல்லை. நம்ம லேட் நைட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கோம்ல, வந்ததோடி நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே வந்திருக்கணும். பயப்படாத. இப்போ கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்ததோடி கை கால் மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பாடு, சரியா? சரிங்க. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஜனனி, நீங்களா? ஆமாம், நான் தான். என்னாச்சு பேரஞ்ச மாதிரி நிற்க? நான் வரும்போது யார் கூட பேசிட்டு இருந்தேன்? அந்த பக்கம் திரும்பி யார் கூட பேசிட்டு இருந்தேன்? நீங்க எங்க இருந்து வரீங்க? அட, உன் கண்ணு முன்னாடி தானே நான் குளிக்க போனேன். நீங்க இப்ப குளிச்சுட்டு இப்பதான் வரீங்களா? ஆமா ஜனனி, நான் அப்பதே குளிக்க போனேன். கரண்ட் போயிட்டே நீ பயந்துருவேன்னு டக்குன்னு ஓடி வாரேன். நீ வேற கரண்ட் போனதோடி கத்துனியா, நானும் படப்படான்னு தலையை தூத்துன பாதி தூத்தாத பாதி ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல, தைரியசாலி தான். டார்ச் லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கிய? இவங்க இப்பதான் குளிச்சுட்டு வராங்கன்னா அப்ப கிச்சன்ல இருந்து என்ன ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது யாரு? நான் யாரு கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்? ஆமா, இவங்க இப்பதான் குளிச்சுட்டு வராங்க. ட்ரெஸ் எல்லாம் பேண்ட் சட்டை போட்டுட்டு தானே யாரோ என் கூட. ஜனனி, என்னாச்சு உனக்கு? எங்க உண்மையிலே நீங்க இப்பதான் குளிச்சுட்டு வரீங்களா? நீங்க ஒன்னும் என்கிட்ட விளையாடலாம். எனக்கு பயமா இருக்குங்க. இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. அட லூசு, உனக்கு வேற வேலையே இல்லை. தள்ளு இந்த பக்கம். லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. எங்க நெஞ்சமா நீங்க என்கிட்ட விளையாடல தானே? ஜனனி, என்னாச்சு உனக்கு? வெளியே போயிட்டு வந்ததும் நான் குளிக்க போவேன்னு உனக்கு தெரியாதா? நான் அப்பவே குளிக்க போனேன். ஒரே ரெக்கையா இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷவருக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு கரண்ட் போயிட்டா, நீ வேற எம்மான்னு கத்துன. அதான் ஓடியே வந்திருக்கேன். என்னாச்சு உனக்கு? எதாவது பார்த்து பயந்தியா? இல்லங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடி. லூசு, ரொம்ப நேராயாச்சு. எனக்கு நல்ல ஒர்க்க வருது. காலையில எனக்கு ஒர்க் இருக்கு. கரண்ட் வர மாதிரி தெரியல. வேணா நம்ம 2 பேரும் ஹாலில் படுப்போமா? ரூமுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கலாம். சரி. எம்மா, என்ன வெக்கையா இருக்கு. இந்த நேரத்துல கரண்ட வேற அணைச்சு போட்டிருக்கான். இந்த வெக்க காலத்துல இப்படி ராத்திரி நேரம் கரண்ட் அணைச்சு போட்டா எப்படி உறங்கவா முடி? வெளியே இருந்து காத்தும் வர மாட்டேங்குது. என்ன லட்சுமி, ஏதோ பேசிட்டே இருக்க, தூங்கலியா? எங்கெங்க தூக்கம் வருது? காத்தும் வர மாட்டேங்குது. ஜன்னலை திறந்து போட்டாச்சுன்னா கரண்ட வேற அணைச்சு கொண்டாடி போட்டிருக்கான். இப்ப என்ன பண்ணதுக்கு? உறக்கமே வர மாட்டேங்குது. நானும் அதுதான் உறங்காம கிடக்கேன். காலையில ஃபுல்லா வெயிலில் கிடந்து உழைச்சி கொட்டிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா உறங்கலான்னு பார்த்தா இப்படி கரண்ட் அணைச்சு போட்டா என்ன நாங்கும்? நீங்க பேசாம அந்த கரண்ட்காரனுக்கு ஃபோன் பண்ணி கரண்ட் ஆன் பண்ணி விட சொல்லுங்களேன். நேரம் என்னாச்சுன்னு பாத்தியா? மணி 2 மணி ஆகுது. காலையில தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலையில ஒரு 5 மணிக்கே வெயில் வர முன்னாடி போனாதான் பண்ண முடியும். இப்படி நான் உறங்காம கிடந்தேன்னா என்னன்னு நாளைக்கு நான் வேலை பார்ப்பேன். எப்பா, என்னால முடியல. கீழே படுத்துட்டே இந்த வெக்க. பூ மாதிரி ஜன்னல் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் காத்து வருவேன்னு நினைக்கிறேன். பிள்ளைய நல்லா உறங்கிட்டு.
லட்சுமி, நான் அந்த கைத்து கட்டலை எடுத்துட்டு திண்ணையில படுத்துக்கிடேன். கதவை வேணா திறந்து போட்டுட்டு நீ அந்த திண்ணையில பாய் விரிச்சு படு. நீங்க ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க, இப்போ வெளியே போக போறீங்க? கரண்ட் இல்லைல்ல, ஆட்களி எல்லாரும் வெளியே தான் படுத்துருப்பாவ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த கைத்து கட்டலை போட்டதுல படுக்கேன். நீ அந்த நடையில படுத்துக்க, நல்லா காத்து வரும். சரிங்க. இதுல உள்ளே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, ராத்திரி எல்லாம் உறக்கமே வராது. மாதிரி காலையில எனக்கு வேலை பார்க்க முடியாது. உனக்கும் காலையில எந்திக்கணும், பால் கறக்க ஆள் வரும். இப்படி உறங்காம எவ்வளவு நேரம் கிடக்குதுக்கு? ஆமா, நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். நீங்க கைத்துக்கட்டில் எடுத்துட்டு போங்க, அந்த அடுப்படி கிட்ட தான் இருக்கு. நான் பாய் எடுத்து அந்த இதுல போட்டு படுக்கேன். சரி லட்சுமி. ஏங்க ரொம்ப நேரம் படுக்காண்டா, கரண்ட் வந்தது உள்ள வந்துருங்க. சரி சரி. காலையில அணைச்சாலும் முடியல, ராத்திரி கொஞ்சம் நிம்மதியா உறங்கலான்னு பார்த்தா இப்படி கரண்ட் அணைச்சு போடுதானுங்க. வெளியே கூட கொஞ்சம் சில்லுன்னு காத்தடிக்கால இருக்கு. உள்ளக்கதான் வைக்க படுக்க முடியல. ஆண்டவா, இங்கனையாவது கொஞ்சம் நிம்மதியா உறங்க முடியணும். அன்னைக்கு ஒருக்க ராத்திரி நல்லா மழை பெஞ்சிச்சு. அடுத்த நாள் கொஞ்சம் குளிரா இருந்துச்சு. மாறி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டுலாம். என்ன வெக்கையா இருக்கு. காலையில ஆனா தோட்டத்துல வேலை பார்க்க முடியல, ராத்திரி ஆனா வீட்டுல உறங்க முடியல. என்ன கொடுமையாதான் இருக்கு. ஏம்மா, சரி கொஞ்ச நேரமாச்சு உறங்குவோம். அப்பனே முருகா, இந்த வெயில இருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும். என்ன சத்தம் கேட்டுச்சு? யாரும் கேட்டு கிட்ட வந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டு திருடன் யாராச்சும் இருப்பானா? யாரு யாரங்க? யாரும் என்ன மாதிரி இல்ல, பூனையா நாயா வந்திருக்கும். நம்ம படிப்போம். சுண்ணாம்பு இருக்கானே? யாரது? யாரோட சத்தம் தெரியலையே. யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்ல, கேட்டு க்ளோஸா தான் இருக்கு. யாரது? யாரு வேணும்? சுண்ணாம்பு கொடு. எது? சுண்ணாம்பு கொடுக்கணுமா? யாருப்பா இது இந்த நேரத்துல சத்தம் மட்டும் கேக்கு? ஆளை காணதுக்கு இல்ல. வித்தியாசமா சுண்ணாம்பு கொடுன்னா, மிந்தி எங்க பாட்டி அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, ராத்திரி நேரத்துல யாராவது சுண்ணாம்பு கேட்டாங்கன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை காத்து கருப்பு ஏதாவது இருக்குமோ? சரி, யாருக்காவது தேவைப்படுதுனாலும் கண்ணு முன்னாடி வர வேண்டாமா? சத்தம் மட்டும்தான் கேக்கு. யாரும் என்ன மாதிரி தெரியல, கேட்டுக்கிட்டே யாரும் இல்ல. இதுக்கு மேல நம்ம இங்க படுத்தா சரி வராது, உள்ளே போயிருவோம். வீட்டுக்கு கதவு வேற திறந்து போட்டுருக்கு. லட்சுமி நடையில படுத்திருக்கா. கட்டில இதுலயே கிடக்கட்டும், பேசாம உள்ள போயிருவோம். சுண்ணாம்பு கொடு சொன்னேன், கேட்கலையா? ஐயோ, என்ன மரத்து பின்னாடி ஏதோ உருவம் தெரியே. மனுஷங்க யாரும் நிக்கிற மாதிரி இல்லையே. இங்க ரொம்ப ஹைட்டாலாம் இருக்கு. மரத்தோட ஹைட் இருக்கு. இல்ல, நம்ம இதுக்கப்புறம் இங்க நின்னா சரி வராது. அப்போ நீ தர மாட்டியா? ஐயோ, சத்தம் வேற ரொம்ப பக்கத்துல கேக்கே. ஏடி, உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குன்னு ரொம்ப படம் வச்சுட்டு கிடக்காத. சும்மா இருட்டி, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ பார்த்துட்டு இருக்க? அம்மா, இந்த நேரத்துல எல்லாம் எப்படிதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாவளோ தெரியல. என்னடி பார்த்துட்டு இருக்க அப்படியே ஃபோனுக்குள்ள போய்? சுவானி, இங்க பாரு, இந்த பசங்க எல்லாம் நைட்டு நேரத்துல இந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்படி போறாங்கன்னு. ஏடி, நைட்டு இதெல்லாமா பார்த்துட்டு இருப்ப? ஆமா, உண்மையோ பொய்யோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஏற்கனவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்யா, பேசாம இதெல்லாம் ஆஃப் பண்ணி வை. உனக்கு பயமா இருக்குன்னா பார்க்காத, எனக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது. இது நைட்டு தூக்கம் வராது, ஏற்கனவே கரண்ட் வேற இல்ல. அதுக்கு தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இந்த வெக்கைக்கு எப்படி உறக்க வருவோ உனக்கு. பெட்டு மேலே எப்படி படுத்திருக்க பாரு. 2:30 மணி ஆகு, வேற என்ன பண்ணதுக்கு? அதுக்கு தான் சொன்னேன், இந்த வீடியோ பார்த்துட்டே இரு, நேரம் போறதே தெரியாது. எனக்கெல்லாம் ஒன்றும் பார்க்காண்டாப்பா, எனக்கு இதெல்லாம் பார்த்தா உறக்கமே வராது. நான் உறங்க போறேன். ராத்திரி 2:30 மணிக்கு பிஐ வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இரு, மாதிரி ராத்திரி உறக்கவும் வராது, காலையில அம்மைக்கிட்ட அடிபட்டு சாவு. இதெல்லாம் சும்மாதான், எல்லாம் அவங்களோட செட்டப்பு. என்னத்தையா இருந்தாலும் பயமா தானே இருக்கும். சுவானி, அப்போ உனக்கு பிஐ மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? ஏன், உனக்கு நம்பிக்கை இல்லையோ? முழுசா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடியோ போட்டோ எல்லாம் பார்த்தா உண்மையா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா இப்பதான் எல்லாமே ஏஐ வீடியோஸ் தானே வருது, அது ஒரு மாதிரி ரியலா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் என் கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புவேன். அப்போ உனக்கு சாமி மேலேயும் நம்பிக்கை இல்லையோ? சாமி கிட்ட எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அப்படியும் சொல்லலாம். எனக்குலாம் 2 மேலேயும் நம்பிக்கை இருக்குது. சாமி மேலேயும் நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன், அதே மாதிரி பேய் பிசாசு இது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என் கண்ணால் பார்க்க வரைக்கும் நம்ப மாட்டேன். நம்பாத, கண்ணால் பாரு. இப்படி வீடியோலாம் பார்த்துட்டே இரு, நைட்டு உன்கிட்ட வந்து உட்காரும் பாரு, ஹின்னு பல்ல காமிச்சிட்டு உன் பக்கத்தில் வந்து இருக்கும். அப்போ தான் உனக்கு தெரியும், அன்னைக்கு நிப்பாட்டுவேன் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, டைம் பாஸ் ஆகும். நீயும் வேணா பாரு. எனக்குலாம் வேண்டாம் சத்யா, எனக்கு நிம்மதியாக உறங்கணும். தயவு செஞ்சு சவுண்டை மட்டும் குறைச்சி வச்சு பாரு. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த ரூமில் தனியாக தான் பார்ப்பேன். நான் அம்மா கிட்ட போய் படுத்துருவேன். அம்மையும் அப்பாவும் ஹாலில் தான் படுத்திருக்காவ. என்ன டோர் திறந்தா இதில் தான் படுத்திருக்காங்க. இதில் பயப்பட என்ன இருக்கு?
சரி 2 நாள் முன்னாடி நீயும் தானே பயந்துட்டு அம்மா கிட்ட படிக்கலான்னு ஓடி வந்த. ஆமாட்டி, அன்னைக்கு வெளியே ஏதோ சத்தம்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எந்த சத்தமும் இல்லையே, அமைதியாக தானே இருக்கு. அன்னைக்கு நாய் தான் உள்ள விட்டுச்சு, என்னமோ பியாய் உள்ள விட்ட மாதிரி அறக்க பறக்க ஓடுனேன். இப்போ இருந்து டைலாக் அடிச்சிட்டு இருக்கா, எனக்கு பேய் மேலேனா நம்பிக்கை கிடையாது அப்படி இப்படின்னு. போய் புழுவி இவகிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு தான் மண்டவலி வந்துடும். நான் உறங்க போறேன், காலையிலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு டயர்டாக இருக்கு. நீ தூங்கு, நான் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு மெதுவாக உறங்குவேன். ஏம்னா காலையில் நீ தானே மிச்ச வேலையை பண்ண போற, நான் பண்ண மாட்டோம்ல. சத்யா, நாளைக்கெல்லாம் நான் ஒரு வேலை பண்ண மாட்டேன் பார்த்துக்க. உன்னால இன்னைக்கு அம்மா கையில் நல்லா அடி வாங்கியிருக்கேன். எனக்கு கை கால் எல்லாம் வீங்கி போச்சு. நீ எப்படி போய் சொல்ல பண்ண? போய் சொன்னதுக்கு தானே இந்த பனிஷ்மெண்ட்டு. ஒழுங்கா அம்மா கேட்டதோடி இம்மா நான் பண்ணியிருப்பேன், கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்து பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்டேன்னு சொல்லியிருந்தா கூட உன்னை விட்டுருப்பாவ. நீ சத்யா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க வேலை சொல்லிட்டு போனதே எனக்கு தெரியாதுன்னு ஓவரா நடிச்ச. உனக்கு முந்தையே அம்மா என்கிட்ட வந்து கேட்டாச்சு, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கா தெரியும்? நீ பண்ண தப்புக்கு தான் நீ அடி வாங்கின. நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, நாளைக்கு அம்மா இதே கோவத்தோட இருந்தா மொத்த வேலை நீ தான் பார்க்கணும். கிரிக்கி, இவ எதுக்கு எனக்கு அக்காவா வந்து பிறந்தாளோ? இவளால நான் படக்கூடிய கஷ்டம் இருக்கே. சை.